வாட்ச் திஸ் வீடியோ பிஃபோர் யூ டை. சாகத்துக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு வாட்டி பார்க்கணும். இப்ப நான் ஏன் இந்த மாதிரி சொல்றேன், இது உங்களுக்கு சில நேரத்திலேயே தெரிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உருவாக்குறதுக்கு முன்னாடி நாங்க ஏகப்பட்ட முதியவர்கள் யாருடைய வயசு 70 இருந்து 80க்கு இடையே இருக்குதோ அவங்க கிட்ட எல்லாம் மீட் பண்ணோம். அண்ட் அவங்க கிட்ட நிறைய கேள்வி கேட்டது கூடவே நிறைய புத்தகங்களை படிச்சோம், பல ஆர்டிகல்ஸ் படிச்சோம், பெரிய பிலாசபர்ஸ் எல்லாம் பத்தி. அண்ட் அதன் பிறகு எங்களுக்கு எந்த மாதிரியான விஷயம் தெரிய வந்துச்சுன்னா, அப்படி நம்ம அதை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலனா அப்ப நாளைக்கு கண்டிப்பா நம்ம இதை குறித்து கவலைப்படுவோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மனசுல என்ன கஷ்டம் இருக்குதோ, என்ன வலி இருக்குதோ, அது எல்லாமே உங்களை நீங்கி போயிடும். உங்களுடைய வருத்தங்கள் எல்லாமே இன்னைக்கு நிக்க போகுது. அண்ட் வாழ்க்கையை வாழறதுக்கான இன்ட்ரெஸ்டும் 10 மடங்கு அதிகமாயிடும். அப்படி நீங்க இந்த வீடியோவை முழுசா பாத்தீங்கன்னா உங்களுடைய உயிரில்லாத வாழ்க்கை அதுக்கு ஒரு புது உயிர் கொடுக்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போற 10 பாயிண்ட்ஸ் உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்பவே உதவியா இருக்க போகுது. அண்ட் இப்போதை விட நீங்க இன்னும் ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. சோ வாங்க ஆரம்பிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, லைஃப் இஸ் ஈஸி, we make it complicated. முக்கியமா பெரியவங்க கிட்ட பேசினப்போ எனக்கு தெரிய வந்த ஒரு விஷயம் என்னன்னா, அது நம்மளோட வாழ்க்கையை நம்மளே காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறோம். ஒரு நபர் இருக்காரு, ரொம்பவே நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர். அவர்கிட்ட எல்லாமே இருந்துச்சு, நிறைய காசு, நிலம், நல்ல வேலை, நல்ல குடும்பம். ஆனா அதன் பிறகும் இவருக்கு சூதாட்டத்துக்கான பழக்கம் ஏற்பட்டது. அவர் சூதாட ஆரம்பிச்சாரு, ஏகப்பட்ட காசை இழந்தாரு, வறுமைக்கு வந்தாரு. இப்ப அவர் கண்டிப்பா அவருடைய வாழ்க்கை குறித்து அழுவாரு. ஆனா நீங்க சொல்லுங்க, இது என்ன அவர் தலைவிதியா, அவருடைய தலையெழுத்த சரியில்லையா என்ன? இது அவர் வாழ்க்கையோட தவறான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல. இதுல வெறும் அவரோட தவறு மட்டும் தான் இருக்கு. வாழ்க்கையோ அவருக்கு ரொம்ப சுலபமா இருந்துச்சு. ஆனா அவரே அவருடைய கர்மங்களால அவருடைய சுலபமான அழகான வாழ்க்கைய ரொம்ப அதிகமா காம்ப்ளிகேட் ஆக்கிட்டாரு. ஒரு நபர் கோவத்துல ஒருத்தர் கொலை பண்ணிடுறாரு. அண்ட் அதுக்காக 20 வருஷத்துக்கு ஜெயிலுக்கு போகிறாரு. பட் ஆனா இதுல அவரோட வாழ்க்கைக்கான எதனா தவறு இருக்கா, இல்ல அவரோட விதிய தவறா இருக்கா? இல்ல, இதுல வெறும் அந்த நபருடைய தவறு தான் இருக்கு. இவர் அவருடைய தவறுகளால அவருடைய 20 வருஷத்தை இழந்துட்டு இருக்காரு. சோ இதனால தான் வேற எதனா ஒரு விஷயத்தை ப்ளேம் பண்றத நிறுத்துங்க. நீங்களே தான் உங்களோட வாழ்க்கைய டஃப் ஆக்கிக்கிறீங்க. இதுதான் உண்மை. பாயிண்ட் நம்பர் 2, 4 minute moment ends. 4 நிமிஷத்துக்கான பயணம் இது. எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய செலிபிரிட்டி, ஏகப்பட்ட மக்கள், ஆனா இந்த பரபரப்பு வெறும் 4 நிமிஷம் தான். இங்க நீங்க எவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்க அத பத்தி எந்த கவலையும் இல்ல. விஷயம் என்னன்னா, நீங்க அந்த தருணத்தை அதை எந்த அளவுக்கு சுலபமா வாழறீங்க. அண்ட் இதுதான் வாழ்க்கையோட சத்தியமே. வேணும்னா உங்களுக்கு ஒரு தருணத்துக்கு அப்புறம் எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லாம போகலாம். அப்ப ஏன் நம்ம எப்பவுமே மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வாழ்க்கையை வாழுறோம், மத்தவங்களை ஷோ பண்றதுக்கு வாழ்க்கை வாழுறோம்? இது என்ன மாதிரியான வாழ்க்கைனா, இதனால நமக்கே நம்ம கெடுதல் உருவாக்கிக்கிறோம். இருகத்திலே ரொம்ப பெரிய சந்தோஷமோ இல்ல ரொம்ப பெரிய கவலையோ துக்கமோ எல்லாமே 4 நிமிஷத்துக்கு அப்புறம் முடிஞ்சிடும். உங்களை யாருன்னா இன்சல்ட் பண்ணாங்கன்னா அதையும் இந்த உலகம் மறந்துடும். அப்படி நீங்க இதனா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் செஞ்சீங்கன்னா அதையும் இந்த உலகம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறந்துடும். சோ இந்த சூழல்ல எப்பவுமே உங்களோட வாழ்க்கைய வாழறத நிறுத்துங்க. வாழ்க்கையோட இன்ட்ரெஸ்டை இழக்காதீங்க. அண்ட் உங்களை குறித்த திருப்தி இருக்குதுல, அது அதிகரிக்காதீங்க. பாயிண்ட் நம்பர் 3, போரிங் இஸ் த இன்ட்ரெஸ்டிங் ஒன். நான் உங்ககிட்ட கேட்டேனா எந்த விஷயங்களை செய்யறதுனால உங்களுக்கு ரொம்பவே போரா இருக்குதுன்னு, அப்போ ஒருவேளை உங்களோட பதில் இருக்கலாம் படிக்கிறது, எழுதுறதுன்னு, தனியாக இருக்கிறது, இல்ல நிறைய விஷயங்கள் செய்யறது நம்மளுக்கு பிடிக்காம போகும், ரொம்பவே போரா ஃபீல் ஆகும். ஆனா வாழ்க்கையோட சந்தோஷம் எப்போனா உங்களுக்கு இது புரியறப்போ, ஆக்சுவலி எந்த விஷயம் போரிங்கா இருக்குதோ அதுதான் இருக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனதுன்னு தெரியறப்போ. எதுனா ஒரு புத்தகம் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுன்னா நமக்கு அது கஷ்டமாவே இருக்கும் until நம்ம அதை படிக்க கத்துக்கிற வரைக்கும். எதனா ஒரு விஷயம் நமக்கு புரியலனா நமக்கு அது போரிங்கா இருக்கும். ஆனா உண்மையில என்னன்னா அந்த விஷயத்த ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வெறும் இங்க நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. சோ விஷயங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. தனியாக இருக்கிறது போரிங்கா இருக்குன்னா அப்ப ஒரு வாட்டி தனியா இருந்து பாருங்க, கொஞ்ச நேரம் இருந்து பாருங்க. நீங்க ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் கிட்ட இருந்து வெளியே வருவீங்க. அண்ட் இதுதான் உங்களுக்கு இந்த உலகத்தோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்டா தெரியும். பாயிண்ட் நம்பர் 4, பீயிங் ஹாப்பி இஸ் வெரி சிம்பிள். மக்கள் சொல்லுவாங்க, காசு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்க கத்துப்போன்னு, இல்ல சக்சஸ்ஃபுல் ஆன பிறகு நமக்கு சந்தோஷம் வரும்னு, நம்மளுடைய கோல் அடைஞ்ச பிறகு நம்ம சந்தோஷமா ஆகுவோம். ஆனா உண்மை என்னன்னா, அப்படி நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு கத்துக்க விரும்புனீங்கன்னா அப்போ உங்களோட வறுமையில ரொம்ப கஷ்டத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது சந்தோஷமா இருக்க கத்துக்கோங்க. ஏன்னா நீங்க சந்தோஷமா இருக்க உங்ககிட்ட காசு வந்த பிறகு உங்களால கத்துக்க முடியாது. ஏன்னா எதனா வந்துருச்சுன்னா அண்ட் திடீர்னு அதுல எதனா ஒரு பிரச்சனை ஏற்படுறப்போ உங்களுக்கு திரும்பவும் கவலை வந்துடும். சந்தோஷமா இருக்கிறது மனிதனுடைய மென்டாலிட்டி மீது டிபெண்ட் ஆயிருக்கு. சந்தோஷமா இருக்கிறது ஒரு பிராக்டிஸ். அண்ட் இது எப்பவுமே காசுனாலயோ இல்ல வேற எதனா ஒரு விஷயத்தினாலயோ ஏற்படாது. சந்தோஷமா இருக்கிறத நீங்க கத்துக்க வேண்டியது இருக்கும். அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சந்தோஷமா இருக்கிறது ரொம்பவே சுலபம். நான் உங்களுக்கு சொல்லி தரேன் எப்படி சந்தோஷமா இருக்கிறதுன்னு. இங்க பாருங்களேன், சந்தோஷமா இருக்கிறதுக்கோ இல்ல கவலையா இருக்கிறதுக்கோ என்ன வித்தியாசம்? சந்தோஷமா இருக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்னவா இருக்கு? எப்படா நம்ம எதனா ஒரு நல்ல தருணத்தை யார் கூட செலவு பண்ணதை நம்ம ஞாபகப்படுத்துறோம்னா அப்ப நமக்கு சந்தோஷம் வருது. அட் த சேம் டைம் நம்ம எதனா ஒரு கஷ்டமான விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறப்போ அப்ப நமக்கு கவலைகளா இருக்கும். உங்களை எப்பவுமே மத்தவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. அண்ட் எப்பவுமே இந்த விஷயத்தை குறித்து சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு ஒரு
நல்ல சரீரம் இருக்கு, உங்களுக்கு ஒரு நல்ல புத்தி இருக்கு, ஒரு நல்ல குடும்பம் இருக்கு, உங்களால நிம்மதியா மூச்சு எடுக்க முடியுது. நீங்க ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க. ஏகப்பட்ட ஆட்கள் அவங்க வாழ்க்கையோட கடைசி மூச்சு எடுக்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு எலும்பு உடைஞ்சிருக்கு, ஒருத்தருக்கு கால் இல்ல, இன்னொருத்தர் பேரலைஸ் ஆயிருக்காரு. நீங்க அவங்கள விட ரொம்பவே பெட்டரா இருக்கீங்க. உங்களால இப்போ வானத்தை பார்க்க முடியும். ஆனா நிறைய பேருக்கு இந்த உலகமே இருட்டா தெரியுது. அவங்க குருடரா குருட்டுல இந்த வாழ்க்கைய வாழுறாங்க. ஆனா நீங்க அவங்கள விட எவ்வளவோ பெட்டர். பாயிண்ட் நம்பர் 5, வார்ஸ் அண்ட் ஜெலசி ஆர் யூஸ்லெஸ் அட் தி எண்ட். வாழ்க்கையில இந்த ஒரு தருணம் வரும், நம்ம நிறைய விஷயத்தை இழந்தோன்னு உணர்வோம். ஏன்னா நம்ம கிட்ட நேரம் இருக்காது, நம்மளோட சரீரத்துல பலம் இருக்காது. அண்ட் அந்த தருணத்துல நமக்கு தோணும் நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோன்னு. அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கான காரணம் நம்மளுடைய இளமை. நம்மளுடைய சின்ன வயசுல நம்ம மத்தவங்களை குறித்து பொறாமையா இருந்திருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், கதையோட எண்ட்ல எல்லாமே சரியாகும். ஆனா அப்பதான் நம்ம உணர்வோம் நம்மளுடைய முழு இளமையோ முழு சக்தியோ தேவையில்லாத அவசியம் இல்லாத விஷயங்கள்ல அண்ட் பிரச்சனைகள்ல செலவு பண்ணிருக்கோம். அண்ட் இங்க இன்னொரு விஷயம் வெளியே வருது, நம்ம அந்த முழு சண்டையிலயோ முழு பிரச்சனையிலயோ எதுவுமே நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. வெறும் இழந்திருப்போம் நம்மளுடைய குடும்பத்தை, நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ், நிறைய காசு இழந்திருப்போம் நம்மளுடைய இளமையில. சோ இந்த மாதிரியான தருணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையோட எண்ட்ல தான் வருது. அண்ட் அந்த தருணத்துல இதை ரியலைஸ் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இதனால தான் இப்போத்தி இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்றோம், நீங்க யார குறித்தும் வெறுப்பு வச்சுக்காதீங்க. வெல், இப்பதான் சொன்ன மாதிரி எல்லாமே 4 நிமிஷம் தான் இருக்கும். சோ சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா உங்களோட வாழ்க்கையை வாழுங்க அண்ட் மத்தவங்களையும் வாழ விடுங்க. பாயிண்ட் நம்பர் 6, earn respect more than money. இந்த விஷயம் ரொம்பவே உண்மைதான், காசு முக்கியம். பட் ஆனா எதனா ஒரு விஷயம் காசை விட ரொம்ப முக்கியம் இருக்குதுன்னா அப்போ அதுதான் உங்களுடைய மரியாதை. மரியாதை ஒரு ரொம்ப பெரிய விஷயம். மரியாதை எல்லாரையும் சம்பாதிக்க முடியாது. நீங்க கவனமா பாத்தீங்கன்னா காசு அம்மானி கிட்டயும் இருக்கு அண்ட் காசு ரட்டன் டாடா சார் கிட்டயும் இருக்கு. ஆனா மரியாதை ரட்டன் டாடா சாருக்கு தான் அதிகம். ஆனா ரட்டன் டாடா விட பாத்தீங்கன்னா நெட்வொர்க் முகேஷ் அம்பானிக்கு தான் அதிகம். பட் ஆனாலும் மரியாதைன்னு வந்துச்சுன்னா ரட்டன் டாடா சார் எல்லாருக்கும் மேல இருக்காரு. மரியாதையை சம்பாதிக்கிறது காசு சம்பாதிக்கிறதை விட ரொம்பவே முக்கியம். ஏன்னா சில தடவை உங்களுக்கு உங்களோட காசு கூட உதவியா இருக்காது. பட் ஒரு விஷயம் நிறைய பேர் மக்கள் சொல்லுவாங்க, காசு வந்துச்சுன்னா நமக்கு மரியாதை வரும்னு. இங்க பாருங்க, அது உண்மைதான். ஆனா அது ஒரு பொய்யான மரியாதை. அது ஒரு ஷோ ஆஃப் பண்ற ரெஸ்பெக்ட். அண்ட் நமக்கு இந்த ஷோ ஆஃப் பண்ற ரெஸ்பெக்ட் தேவையில்லை. நம்ம காசு சம்பாதிக்கணும் தான், ஆனா அதை விட அதிகமா மரியாதையும் சம்பாதிக்கணும். பாயிண்ட் நம்பர் 7, learn to go with flow. வாழ்க்கையில இன்னொரு விஷயம் இருக்கு. வாழ்க்கையில மனிதர் ரொம்பவே தயக்கமா ரொம்ப அவசரமா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அமைதியா இருங்க, சைலண்டா இருங்க. எப்படி வாழ்க்கை போகுதோ அது கூடவே நகருங்க. படி மேல படி வச்சு முன்னேறணும். ரொம்பவே கடினமா நர்வஸா ஹார்ட் ஆகணும்னு அவசியம் இல்ல, ரொம்ப பயப்படணும்ன்ற அவசியம் இல்ல. வெறும் ஃப்ளோ கூடவே போங்க. வாழ்க்கை எந்த டைரக்ஷன்ல உங்களை எடுத்துன்னு போகுதோ வெறும் அந்த டைரக்ஷன்ல தொடர்ந்து போங்க. அண்ட் ரொம்பவே தூரத்தை நோக்கி யோசிக்காதீங்க. ஏன்னா அப்படி நீங்க ரொம்பவே தூரத்தை பத்தி யோசிச்சீங்கன்னா அது உங்களுடைய இனிய ஸ்பாயில் பண்ணிடும். இதனால நம்மளுடைய தாக்கத்தை எதை நம்ம இன்னைக்கு உபயோகிச்சு நம்மளுடைய நாளைய வெற்றியாக்கிறதுக்கு உதவி இருக்குமோ அதையும் நம்ம வீணாக்கிடுறோம். அண்ட் கடைசியில நமக்கு வேற இந்த விஷயத்தை குறித்து வருத்தம் தான் மிஞ்சம். சோ இதனால தான் வாழ்க்கை உங்களுக்காக வேற எதனா ஒண்ணு கொடுக்கும். வெறும் அது போலவே உங்களோட வாழ்க்கை எப்படி உங்களை எடுத்துன்னு போகுதோ நீங்க அந்த பக்கமே உங்களோட வெறும் ஃப்ளோ கூடவே முன்னேறுங்க. பாயிண்ட் நம்பர் 8, we want toxicity in life. ஓகே, ஒரு விஷயத்தை சொல்லுங்க, உங்களோட வாழ்க்கையில நண்பர்களை யாரு டிசைட் பண்ணாங்க? நீங்க தானே பண்ணீங்க. உங்க வாழ்க்கைய வாழறதுக்கான முறையை யாரு டிசைட் பண்ணுது? நீங்க தான் சுயமா பண்ணீங்க. உங்களோட வாழ்க்கைய யாரு பாழாக்குது? ஒவ்வொரு வேலையை தள்ளி போட்டது யாரு? கிடைச்ச ஒரு நல்ல தருணத்தை அதை இழந்தது யாரு? உங்க வாழ்க்கையில விஷத்தை யார் ஊத்துது? உங்களுக்கு போதை விஷயத்தை யார் சொல்லி கொடுத்தது? நேரத்தை வீணாக்குறது யார் சொன்னது? இது எல்லாத்தையும் நீங்களே தானே சுயமா கத்துக்கிட்டீங்க. இதுக்கு அர்த்தம் உங்க வாழ்க்கைக்கு விஷத்தை நீங்களே கொடுத்திருக்கீங்க. சோ சொல்ல வரது என்னன்னா உங்களோட வாழ்க்கைய வேற யாருமே வீணாக்குறது இல்ல. ராகு கேத்து யாருமே இல்ல. யாரால அவங்க உங்களோட வாழ்க்கையில விஷத்தை ஊத்த முடியாது until நீங்களே அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கிற வரைக்கும் உங்களோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்றதுக்கு. சோ உங்களோட வாழ்க்கை எப்பவுமே வீணாகாது. இந்த விஷயம் உங்களுக்கு இப்பவே தெரிய வந்தது நல்லது. இது நிஜமா ஒரு பெரிய விஷயம். சோ இத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில விஷத்தை ஊற்றத்தை நிறுத்துங்க. பாயிண்ட் நம்பர் 9, டைம் ஹீல்ஸ் எவ்ரி பிக் பெயின். நீங்க ஒரு பெரியவங்க கிட்ட புத்திமதி வாங்கினாலும் சரி, இல்ல ஹிஸ்டாரிக்கல் கதையினாலும் பாருங்க, இல்ல வரலாற்றோட கதைகளையே பாருங்க, எல்லாத்துலயும் உங்களுக்கு ஒரு விஷயம் காமனா வரும். நேரம் ஒரு ரொம்ப பெரிய காயத்தையும் ஆற்றிடும். முதல் உலக போர் நடந்துச்சு, அப்ப நிறைய மனிதர்கள் இறந்தாங்க. இரண்டாவது உலக போர் நடந்துச்சு, அப்பவும் ஏகப்பட்ட மனிதர்கள் இறந்தாங்க. ஹிட்லர் கோடிக்கணக்கான மக்களை சாகடிச்சாரு. வரலாறு நமக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்திருக்கு. ஆனா ஒரு நேரத்துக்கு அப்புறம் அந்த தருணங்களை பத்தி யாருமே பேசுறது இல்ல. ஒரு நேரத்துக்கு அப்புறம் அந்த காயம் அதுவாவே ஆறிடுது. சொல்ல வரது என்னன்னா அப்படி எதனா ஒரு விஷயம் அது உங்களால எப்பவுமே மறக்க முடியாதுன்னு தோணுச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் கொடுத்துருக்குன்னா அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய காயமா இருந்தாலும் நேரத்துக்கு கூட அது மறைஞ்சிரும். பாயிண்ட் நம்பர் 10, கர்மா கம்ஸ் பேக். இனிய உலகத்துல ரொம்பவே பாவங்கள் இருக்கு. இப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா இந்த விஷயம் ரொம்பவே உண்மைதான். இன்னைக்கு ஒவ்வொரு மனிதரும் கரப்டா இருக்காங்க. பாதியை விட அதிகமான மக்கள் பாவம் செஞ்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரோட கழுத்தா இருக்க, அவங்களுக்கு பின்னாடி முதுகுல குத்த, இன்னொருத்தருக்கு தீங்கு விளைவிக்கிறத பத்தி எந்த ஒரு கஞ்சத்தனமா படுறதுல
உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். அப்படி நீங்க எதனா ஒரு தவறு செஞ்சீங்கன்னா இல்ல எதனா ஒரு நல்லது செஞ்சீங்கனாலும் உங்களுடைய கர்மா இருக்குதுல, நீங்க என்ன செய்றீங்களோ அது திரும்ப சுத்தி உங்ககிட்ட கண்டிப்பா வரும். கர்மாவோட ஒரு விதி இருக்கு, அது எப்பவுமே யாரோட வீடியோ மறக்கறதுல. அப்படி நீங்க ஒருத்தரோட வீடியோ எரிச்சீங்கன்னா அப்போ உங்களோட வீடியோ எரியும். அப்படி நீங்க யாருக்குன்னா ஒரு நல்லது செஞ்சீங்கன்னா அப்போ உங்களுக்கும் நல்லது நடக்கும். வெல், அந்த மொமெண்ட்ல இல்லனாலும் சரி, ஆனா அது கண்டிப்பா 1 வருஷமோ 2 வருஷமோ நடக்கும். சோ இத நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். நீங்க எது செய்றீங்களோ அதை யோசிச்சு ஒழுங்கா செய்யுங்க. அப்படி நீங்க செஞ்ச தீங்கு திரும்ப உங்க பக்கம் வந்துச்சுன்னா உங்களால தாங்கிக்க முடியுமா? அண்ட் இதுதான் வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய உண்மையே. இந்த உண்மையை யாரு புரிஞ்சுக்கிறாரோ அவரோட வாழ்க்கை ரொம்பவே சுலபமா நிம்மதியா இருக்கும். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதுல இருந்து எதனா கத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்ப கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சோ உங்களை திரும்ப மீட் பண்றோம் இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல. தேங்க்யூ.